நான் இப்பொழுது ஆளுநர் பற்றியோ அல்லது வர இருக்கின்ற பட்ஜெட் பற்றியோ வேறு பல நிலைமைகளை பற்றியோ இப்பொழுது பேச விரும்பவில்லை. நான் உட்பட நாம் எல்லாம் சேர்ந்து இந்த அவையிலே இருந்து வெளியேறப் போகிறோம். நம்ம யாரும் வெளியேற்றாமலே நம்முடைய விருப்பப்படி வெளியேறப் போகிறோம். சில பேர் வெளியேறுவதற்காக வந்து வெளியேறியவர்களை சேர்த்து அவர்களையும் அழைத்துக் கொண்டு நாம் வெளியேறப் போகிறோம். எங்கிருந்து? சரித்திர கீர்த்தி மிக்க இந்த சட்டசபை நடைபெறுகின்ற இந்த இடத்திலே இருந்து வெளியேறப் போகிறோம். அடுத்த வரும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் புதிய சட்டமன்ற பேரவையிலே நடைபெறுவதற்கு ஏற்ற வகையில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். இங்கே நடைபெறும் இறுதி கூட்டத்தொடர் இது என்பதால் இந்த அவையினுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்பது பொருத்தமாக இந்த நேரத்திலே இருக்கும் என்று கருதுகின்றேன். டெல்லியிலே உள்ள செங்கோட்டை சக்கரவர்த்தி ஷாஜஹானால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முகலாய பேரரசின் மிகப்பெரிய சின்னம் என்பதை போல சென்னை மாநகரத்திலே உள்ள இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 16ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சின்னம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 1640 புனித செயின்ட் ஜார்ஜ் நினைவு தினமான ஏப்ரல் 23 அன்று இந்த கோட்டை கட்டப்பட்டதால் இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோர்ட் என்று பெயரிடப்பட்டது. 1678 இக்கோட்டை வளாகத்தில் மிக தொன்மையான புனித மேரி ஆலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்தில் தான் 1753 ராபர்ட் கிளேவின் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. 1687 முதல் 1692 வரை ஆளுநராக இருந்த ஏல் அவர்கள் காலத்திலேதான் ஆசியாவிலேயே மிக உயரமான கோட்டை குடிமரத்தில் கம்பெனி கொடிக்கு பதிலாக பிரிட்டிஷ் கொடி பறக்கப்படப்பட்டது. 1746 பிரெஞ்சுக்காரர்களால் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டிருந்த கருப்பு படிவத்தான போன்ற படிவங்கள் ஆன 32 தூண்கள் 1761 மீண்டும் சென்னைக்கு எடுத்து வரப்பட்டு அவற்றுள் 20 தூண்கள் இந்த கட்டிடத்திலே நிறுவப்பட்டு இப்போதும் அவை இந்த கட்டடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. 1910 அதாவது சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய சட்டமன்ற பேரவை மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது என்பதை எண்ணும்பொழுது இதற்கும் ஒரு 100ஆண்டு விழா கொண்டாடலாம் போல் தெரிகிறது. சென்னை மாகாண சட்டசபைக்கு 1920 நடைபெற்ற முதல் தேர்தலில் திராவிட இயக்கத்தின் வேறு கட்சியான நீதி கட்சி வெற்றி பெற்று சுப்பராயன் ரெட்டியார் முதலமைச்சரானார். சென்னை மாகாணத்திலேயே முதலாக 1920ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி சட்டமன்றத்தில் முதல் பிரீமியர் என்ற முதலமைச்சர் பதவியை பெற்ற பெருமை நீதி கட்சிக்கும் அந்த கட்சியைச் சேர்ந்த சுப்பராய ரெட்டியாருக்கும் தான் சாரும். அப்பொழுது சட்டமன்றத்தை 12/1/1922 கர்நாட் கோமகன் தொடங்கி வைத்தார். அவ்வயம் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வெல்லிங்டன் பிரபு அவர்களும் அவரது துணைவியாரும் 6/3/1922 அன்று சட்டமன்றத்திற்கு வருகை தந்தார்கள். அப்போதுதான் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட சிறப்பான வேலைப்பாடுகள் அறிந்த பேரவை தலைவருக்கான இந்த இருக்கையை பரிசாக அளித்தனர். அதில் இன்றளவும் பேரவைத் தலைவர் இருக்கை அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இருக்கையை அவர் வழங்கியதற்கு என்ன காரணம் என்பதை ஆளுநர் வெல்லிங்டன் அவர்களே தனி உரையை குறிப்பிடுகிறார். அதாவது அவருடைய தாத்தா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சபையில் ஸ்பீக்கராக இருந்தவர் என்றும் அவரது துணைவியார் தந்தையார் சிறந்த நாடாளுமன்ற வாதியாக திகழ்ந்த இங்கிலாந்திலே என்றும் பேசியிருக்கிறார். 1920 ஆட்சிக்கு வந்த நீதி கட்சி 1937 ஏப்ரல் வரை ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியிலே இருந்தது. அந்த 17 ஆண்டு காலத்தில் நீதி கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் முதல் கம்யூனிஸ்ட் ஜீவம், பெண்களுக்கு வாக்குரிமை உள்ளிட்ட சரித்திரமான சாதனைகளை நிகழ்த்தி காட்டியது. நீதி கட்சி ஆட்சியில் சுப்பராயன் ரெட்டியார், பனகல் அரசர், பி சுப்பராயன், பி முருகசாமி நாயுடு, உப்பிலி அரசர்
P.T. ராயன் ஆகியோர் முதலமைச்சர்களாக இருந்தார்கள். 1921ஆம் ஆண்டு முதல் 37ஆம் ஆண்டு வரை இதே புனித ஜார்ஜ் கோட்டையிலே உள்ள பேரவை மண்டபத்திலே கவுன்சில் ஹாலில் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெற்றது. கவுன்சில் ஹாலில் பேரவையினுடைய கூட்டமே இப்பொழுது இருக்கிற கவுன்சில் ஹால் அங்கேதான் நடைபெற்றது. 1937 நடைபெற்ற சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான இடங்களை வென்ற போதும் சில பிரச்சனைகள் காரணமாக அமைச்சரவை அமைக்கவில்லை. கவர்னரின் வேண்டுகோள்படி இடைக்கால ஏற்பாடாக 1/4/37 அன்று KV ரெட்டி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 9 மாதத்துக்கு பின் அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவை மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் 16/7/37 அன்று பதவியேற்றது. 1937ஆம் ஆண்டில் சட்டமன்ற பேரவை முதலாக சேப்பாக்கத்திலே உள்ள சென்னை பல்கலைக்கழக ஆட்சி குழுவின் பிரதான மண்டபத்தில் செலக்டால் அங்குதான் செயல்பட்டது. 14/7/37 முதல் 21/12/37 வரை சுமார் 5 மாதங்கள் சேப்பாக்கத்தில் உள்ள செனட் மண்டபத்திலே சட்டப்பேரவை நடைபெற்றிருக்கின்றது. 27/1/38 முதல் 26/10/39 வரை சுமார் 20 மாதங்கள் அரசினர் தோட்டத்திலே உள்ள ராஜாஜி மண்டபத்திலே பேரவை நடைபெற்றது. ராஜாஜி மண்டபத்தில் நடத்து பாருங்கள், பேரவையும் ஒரு முறை உற்று பாருங்கள். இந்த பேரவை ராஜாஜி மண்டபத்திலே 20 மாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 27/1/38 முதல் 26/10/39 வரை. 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்திய ஆங்கிலேயர்களுடைய அரசை கண்டித்து ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை 30/10/39 ராஜினாமா செய்தது. அன்று முதல் 30/4/46 வரை ஆளுநர் ஆட்சி நடைபெற்றது. தேர்தலே நடைபெறவில்லை. போர்க்காலத்தில் தேர்தலே நடைபெறவில்லை. 1946 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்று 30/4/1946 அன்று ஆந்திர கேசரி டி. பிரகாஷ் அவர்கள் தற்போதைய தலைமைச் செயலக பிரதான மண்டபத்தில் பொறுப்பேற்றார். 24/5/46 முதல் புனித ஜார்ஜ் கோட்டையிலே உள்ள இதே மண்டபத்தில் பேரவை நடைபெற்றது. பிரகாஷ் அவர்கள் அமைச்சரவை 23/3/47 அன்று பதவி விலகியது. அன்று பிற்பகலில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஓமந்தூர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இருந்த அந்த காலத்திலே தான் 15/8/47 இந்திய திருநாடு விடுதலை பெற்றது. முதல் சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதல் முதலமைச்சரின் பெருமையை உமாந்தோரார் பெற்றார். அவரது பெயரைத்தான் கவர்மெண்ட் எஸ்டேட் என்ற பகுதிக்கு நான் சூட்டினேன், ஓமாந்தூரார் வளாகம் என்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. 52 முதல் 1952 முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்று அப்பொழுது வேலைவாய்ப்பு இருந்த ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமைத்தது. பேரவையின் உறுப்பினர்கள் 370 பேர் என்ற நிலையில் கோட்டையிலே இருந்த பேரவை மண்டபம் போதுமானதாக இருக்காது என்பதால் சென்னை அரசியலர் தோட்டத்தில் புதிய சட்டமன்ற பேரவை மண்டபம் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில். 52ஆம் ஆண்டு அரசியல் தோட்டத்தில் புதிய சட்டமன்ற மண்டபம் கட்டப்பட்டு அதனை 1952 ஆளுநர் பிரகாசா திறந்து வைத்தார். அதுவே பின்னர் பாலரங்கமாகவும் கழக ஆட்சியிலே கழவான ரங்கமாகவும் பெயர் பெற்று விளங்கியது. 57 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் புனித ஜார்ஜ் கோட்டை பேரவை மண்டபத்தில் பேரவை கூட்டங்கள் நடைபெறத் தொடங்கி இன்று வரை 53 ஆண்டுகளாக இந்த மண்டபத்திலே கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இடையிலே 24/59 முதல் 30/4/59 வரை
9 நாட்கள் மட்டும் உதகமண்டலத்திலே உள்ள ஆர்கனூர் மாளிகையில் பேரவை நடைபெற்றதை யாரும் மறந்திருக்க முடியாது. ஒமாந்தூராருக்கு பிறகு ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவசலம் ஆகியோர் முதல்வராக இருந்து இந்த கோட்டையை உருவேற்றிலிருந்து கோலோச்சி இருக்கிறார்கள். 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். 69 அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான் 71, 79, 96, 2006 ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி வகித்துள்ளேன். 11/3/71 அன்று திமுக அமைச்சரவை என் தலைமையில் பதவியேற்ற போது சென்னை பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்த முக்கிய பார்வையாளர்களில் ஒருவர் தந்தை பெரியார். பதவியேற்ற பிறகு நாங்கள் அனைவரும் அவரிடத்திலே ஆசி பெற்று வாழ்த்து பெற்று சென்றோம். அது பின்னர் அருமை நண்பர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், ஜானகி அம்மையாரும், ஜெயலலிதா அவர்களும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சர்களாக இந்த மாமண்டலத்திலே இருந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சரித்திர வாய்ந்த தீர்மானங்கள், சட்டங்கள், முடிவுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை நினைவு கூற விரும்புகிறேன். வாக்காளர் பட்டியலிலே மகளிரும் இடம்பெற செய்யும் தீர்மானம் 1/4/1921 ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். தாழ்த்தப்பட்டவர்களை பஞ்சமர், பறையர் என்ற சொற்களால் குறிப்பிடுவது அரசு ஆவணங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் 20/1/1922 நிறைவேறியது. ஆலயங்கள் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் இந்த அவையிலே தான். கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகளே தான் 8/10/1928 அன்று இந்த பேரவையிலே ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம். சென்னை நகர காவல்துறையினர் பாரதியாருடைய பாடல்கள் அடங்கிய புத்தகங்களை பறிமுதல் செய்த நடவடிக்கை ஒட்டிய ஒத்திவைப்பு தீர்மானத்தை சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் கொண்டு வந்தார். பாரதியார் பாடல்கள் பற்றி ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை இருப்பதால் அதை ஒட்டிய கருத்துக்களை அவையில் தெரிவிக்கக்கூடாது என்று பேரவைத் தலைவர் கூறினார். விவாதம் ஏற்பட்டு பிரச்சனையை அடுத்த நாள் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவாயிற்று. அடுத்த நாள் இந்த பிரச்சனை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ராம் சத்தியமூர்த்தி அவர்கள் பாரதியாரின் பாடல்களை அவையிலே பாடி விளக்க உழைத்தார். அந்த திருத்தத்தை எடுத்துக்கொள்ள மறுத்ததும் அவரே சத்தியமூர்த்தி அவர்களே அவையிலே எழுந்து நின்று பாரதியாருடைய பாடல்களை பாடி அந்த புரட்சியை செய்தார் என்பது அந்த காலத்து இந்த அவையினுடைய வரலாறு. கவர்னரால் பேரவைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி திருமதி முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து நியமிக்கப்பட்டவர் திருமதி அலைவேறு பங்க தாயாரம்மா. 3/11/52 கைத்தறிக்கிற சில ரகங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானம். 29/7/53 குலக்கல்வி முறையை அமலுக்கு கொண்டு வருவது பற்றிய தீர்மானம். அந்த கல்வி முறையை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக என்று திருத்த தீர்மானம். வாக்கெடுப்பிலே திருத்தத்திற்கு எதிராக 138 வாக்குகளும் எதிர்த்து 138 வாக்குகளும் கிடைத்து பேரவைத் தலைவர் திருத்தத்துக்கு எதிராக, அதாவது குலக்கல்வி திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததால் அந்த நேரத்தில் திருத்தம் தோல்வியடைந்து குலக்கல்வி திட்டம் தப்பி பிழைத்தது. என்றாலும் கூட 18/5/54 குலக்கல்வி முறையை கைவிடுவது என்று இத்தனை பேர் வாக்களித்தார்கள் இல்லாமல் எது நியாயம் என்பதை எண்ணி பார்த்து தமிழகத்தில் எழுந்த புரட்சியின் காரணமாக, மக்களுடைய கொந்தளிப்பின் காரணமாக அதை திரும்ப பெற்றார்கள் குலக்கல்வி திட்டத்தை. அதுவும் இந்த வகையிலே வரலாற்று சான்றாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புகழ் வாய்ந்த தீர்மானங்கள், சட்டங்கள், முடிவுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் சிலவற்றை நினைவு கூற விரும்புகிறேன். வாக்காளர் பட்டியலில் மகளிரும் இடம்பெற வழி செய்யும் தீர்மானம் 1/4/1921 அன்று நிறைவேறியது. தாழ்த்தப்பட்டவர்களை பஞ்சமர், பறையர் என்ற சொற்களால் குறிப்பிடுவது அரசு ஆவணங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் 20/22 அன்று நிறைவேறியது. ஆலயங்கள் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதும்
இந்த அவையிலே தான். ஏன் இந்த அவையினுடைய வரலாற்றை நான் சற்று பின்னோக்கி திரும்பி பாருங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தால், இந்த அவையில எத்தனையோ தீர்மானங்கள், எத்தனையோ முடிவுகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்று சிந்தித்து செயல்பட எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் உண்டு. ஆனால் எல்லா முடிவுகளும் நான் இங்கே குறிப்பிட்டேன் அதே போல 108, 138, 138, 138 என்ற நிலையில இருந்தாலும் கூட மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை வகுப்பது, ஆட்சியை நடத்துவது என்ற முறை அன்றைக்கு இருந்தது. அது இன்றைக்கும் இருக்க வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த ஆட்சி பொறுப்பிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சில கருத்துக்களை இங்கே எடுத்து கூறுகிறார்கள். அவைகளுக்கெல்லாம் நான் பதிலளித்தால் இந்த சட்டமன்ற பேரவையை பற்றியும் புதிய வீட்டுக்கு நாம் குடிபோவதை பற்றியும் பேசுவதாக சொல்லிவிட்டு மீண்டும் எங்கேயோ சென்றதாக நீங்கள் கருதக்கூடும். எனவே நான் அவைகளை பற்றியெல்லாம் இங்கே பேச விரும்பவில்லை. துணை முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதிலளித்திருக்கின்றார். இடையிலேயே அமைச்சர்கள் குறுக்கிட்டு விளக்கங்களை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று, ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தினால் எத்தகைய எதிரொலி ஏற்படும், எத்தகைய நிலைமைகள் உருவாகும், ஆகவே அந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது நல்லதல்லவா என்றெல்லாம் எண்ணி பார்த்து அந்த கருத்துக்கள் தான் சாக்கியமான ஒன்று என்பதை நான் அறிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்றேன். அதைத்தான் இந்த சட்டமன்ற பேரவையிலும் கடைபிடித்து வருகின்றேன். சட்டமன்ற பேரவையிலே நீடிக்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற பேரவையிலே எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை எல்லாம் இங்கே குறித்து பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சிகளுடைய தொடர்ச்சியை இங்கே நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் குடி செல்லுகின்ற புதிய இடத்திலாவது அந்த நினைவு இல்லாமல் நாட்டை பற்றிய நினைவு, மக்களை பற்றிய நினைவு, இவைகளுடைய பணியை அங்கே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். எதிர்கட்சி தலைவர்கள் தன்னுடைய உரையின் இறுதியிலே புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை சொல்லி போனார்கள். அந்த பாட்டு அவர்களுக்காக பாடியதில்லை. எனக்கு தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய பாட்டு அது. ஏனென்றால் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் அல்லவா. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல், கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டவர், அதற்காக ஆட்களை சேர்த்தவர். அந்த நன்றி என்றைக்கு எனக்கு உண்டு, சாகர வரையிலே உண்டு. அதே போல இந்த பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் அவரும் ஒருவர். ஆகவே நான் அவருக்கு விளக்க உள்ள 40 நட்பின் காரணமாக இந்த பாடகை அவர் சொன்னாலும் கூட இப்படித்தான் கருதி கொள்கிறேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறைகட்டுமே, தன்னாலே வெளிவர தயங்காதே, ஒரு தலைவர் இருக்கின்றான் மயங்காதே, ஒரு தலைவி இருக்கின்றான் மயங்காதே என்று சொல்லவில்லை, ஒரு தலைவர் இருக்கின்றான் மயங்காதே என்று அன்றைக்கு என்னை குறிப்பிட்டு சொன்னார். இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த அவையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.